சில நாளைக்கு முன்னாடி என் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 82,200 யாரோ திருட்டிட்டாங்க சார். நான் எதுவுமே ஓடிபின்னு சொல்லலை, நான் எதுவும் லிங்க்கும் டச் பண்ணல சார். நான் எப்பயும் போல உட்காந்துருக்கும் போது எஸ்எம்எஸ் மட்டும் வந்துச்சு, என் பேங்க்ல இருந்து காசு எடுத்துட்டாங்கன்னு. என்னால் கால் வலி தாங்க முடியல சார். டெய்லி இவ்வளோ மாத்திரையும் போட்டால் தான் சார் எனக்கு வலி இல்லாமல் இருக்கும். இதுக்காக நான் கஷ்டப்பட்டு சேர்த்த காசை யாரோ திருட்டிட்டாங்க, யாருன்னு தெரியல. பெரும்பாக்கத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவர் தனது மருத்துவ சிகிச்சைக்காக 2 வருடம் லிப்ட் ஆபரேட்டராக வேலை செய்து சேமித்து வைத்த பணம் 82,000 ரூபாய் திருட்டு போனதாகவும், நான் எந்த ஓடிபியும் சொல்லவில்லை, எந்த லிங்கையும் கிளிக் செய்யவும் இல்லை, பணம் எப்படி வேற வங்கிக்கு போச்சு என்று தெரியாமல் கண்ணீர் மல்க சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். வடமாநிலத்தை சேர்ந்த ஒருவரின் வங்கி கணக்கிற்கு பணம் சென்ற நிலையில் அந்த நபர் ஏடிஎம் மூலம் பணத்தை எடுத்ததால் தற்போது என்ன செய்வதென்று தெரியாமல் போலீசார் குழம்பி வருகின்றனர். வணக்கம் சார், நான் இங்கே பெரும்பாக்கத்தில் மோடி பில்டிங்ல இருந்து பேசுறேன் சார். நான் ஒரு மாற்றுத்திறனாளி சார். நான் இங்கே கால் நடக்க முடியாம இருக்கேன். நான் இங்கே கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். நான் மட்டும்தான் இங்கே தனியாக இருக்கேன். என்னால் எங்கள் அம்மாவை கூட சரியாக கவனிச்சிக்க முடியாது. எங்கள் அம்மா ஊரில் இருக்காங்க. அப்போ சமையல் பண்ணணும். எனக்கு சமையல் பண்ணாலும் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் சார் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இங்கே தனியாக தான் சார் இருக்கேன். நான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி எனக்கு காலில் வெரிகோஸ் பெயின் இருந்துச்சுன்னு ஆஸ்பத்திரியில் காமிச்சு சார் 1,50,000 ரூபா செலவு ஆகும்னு சொன்னாங்க. நான் அதுக்காக தான் இந்த 2 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் இங்கே லிஃப்ட் மேனாக வேலை பார்க்குறேன். அந்த வருமானத்தை வச்சு எங்கள் அம்மாவும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ஏதோ இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்காக சேர்த்து வச்சுக்கிட்டீங்க சார். திடீர்னு இந்த சில நாளைக்கு முன்னாடி என் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 82,200 யாரோ திருட்டிட்டாங்க சார். யாருன்னு தெரியல. நானும் போய் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களும் இந்தா பாருங்க அந்தா பாருங்கன்னு அலட்சியப்படுத்துறாங்க. பேங்க்ல இந்தியன் பேங்க்ல மணலி மாத்தூர்ல போய் அங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். யாரும் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல சார். நான் ஒரு மாற்றத்தினால என்னால் கால் வலி தாங்க முடியல சார். டெய்லி இவ்வளோ மாத்திரையும் போட்டால் தான் சார் எனக்கு வலி இல்லாமல் இருக்கும். இதுக்காக நான் கஷ்டப்பட்டு சேர்த்த காசை யாரோ திருட்டிட்டாங்க, யாருன்னு தெரியல. பொதுமக்களை என்னைக்கு அதை யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டே ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கான சிஎஸ்ஆர் காப்பி சார், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த சிஎஸ்ஆர் காப்பி இது சார். இது பேங்க்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான ஸ்டேட்மெண்ட் சார் 2 சார். இது என் பேங்க்ல போன எஸ்எம்எஸ். எனக்கு பேங்க்ல நான் எதுவுமே ஓடிபின்னு சொல்லலை, நான் எதுவும் லிங்க்கும் டச் பண்ணல சார். நான் எப்பயும் போல உட்காந்துருக்கும் போது எஸ்எம்எஸ் மட்டும் வந்துச்சு, என் பேங்க்ல இருந்து காசு எடுத்துட்டாங்கன்னு. இதுதான் சார் அதோடைய ஸ்டேட்மெண்ட்டு. பேங்க்ல நாங்கள் உடனே சொன்னதுக்கு ஆமாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கான ஸ்டேட்மெண்ட் சார். இது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் சார். பொதுமக்கள் இதை பார்த்து கண்டுபிடிச்சு தரும்படி உங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் சார். நான் கொஞ்சம் நோய் இல்லாமல் வலி இல்லாமல் வாழ்றதுக்கு எனக்கு வழிவகை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் சார். நன்றி சார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.